இன்னைக்கு வந்து கிளாஸ் 10th சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ அப்படிங்கிற ஒரு செட்டும் பி அப்படிங்கிற ஒரு செட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 3 டிவிஷன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஏ வந்து நமக்கு எனக்கு என்ன தெரியும், 2 -2 3ன்னு கொடுத்துட்டாங்க கிராஸ் செட்டு. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4ன்னு கொடுத்துட்டாங்க பி. அப்போ ஏ கிராஸ் பின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் அப்படின்னால என்ன, பேர் பண்ணுறது தான் கிராஸ் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். அப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு ஒன்றும் அதனுடைய ஃபஸ்ட் ஒன்றும் பேர் பண்ணும். அப்போ 2, 1 நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும். அப்போ 2, -4 நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் செகண்ட் ஒன்னையும் ஃபஸ்ட் ஒன்னையும் -2, 1 அடுத்தது இதையும் அதையும் பண்ண போகிறோம். -2, -4ன்னு. அதுக்கு அடுத்தது இந்த தேர்ட் ஒன்னையும் இதையும் பண்ணுவோம். அப்போ 3, 1 3, -4 அவ்வளோதான். இப்போ வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ் அப்படின்னாலே 2 செட்டையும் வந்து என்ன பண்ணுறது, பேர் பண்ணுறது தான் அர்த்தம். அப்போ பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், இப்போ ஏ வந்து நமக்கு என்னன்னு தெரியும் கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. அதே மாதிரி கிராஸ் இன்னொரு ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே ஏ தானே, 2, -2, 3ன்னு. இப்போ கிராஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், பேர் பண்ணுறது தான். அப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். அதே மாதிரி செகண்ட் ஒன்று ஃபஸ்ட் ஒன், அப்படியே ஒவ்வொன்றோடையா என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். அப்போ 2, 2 நெக்ஸ்ட்டு 2, -2 நெக்ஸ்ட்டு 2, 3 அடுத்து செகண்ட் ஒன்னையும் ஃபஸ்ட் ஒன்னையும் அப்படியே ஒவ்வொன்றா எப்பவும் போல் பண்ண வேண்டியதுதான். -2, -2 -2, -2 திரும்ப -2, 3 நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்னோட அப்படியே பண்ண வேண்டியது. 3, 2 3, -2 3, 3 அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். இப்போ ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ. அப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பி அப்படிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 கிராஸ் ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே கிராஸ்னால் பேர் பண்ணுவோமா, அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணிடலாம், பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன்னோட 1, 2 நெக்ஸ்ட்டு 1, -2 1, 3 நெக்ஸ்ட் அப்படியே செகண்ட் ஒன்று -4, -4, 2 -4, -2 -4, 3 ஓகேவா. அப்போ பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சொன்ன 3 கண்டுபிடிச்சிட்டோமா, ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க, பிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, கிராஸ்னாலே என்ன பண்ணுறத, பேர் பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் ஏ, ஏனா என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஏ தான் திரும்பவும் போட்டோம், அதையும் அதே மாதிரி பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பி கிராஸ் ஏ, அதே மாதிரி பி போட்டுட்டு என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு நேராக போட வேண்டியதான். அப்படியே எப்பவும் போல் பேர் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்மு. நெக்ஸ்ட்டு அதிலே ஃபஸ்ட்டுலேயே இருக்க செகண்ட் டிவிஷன் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்து பி, கியூன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஏயும் இதுதான், பிக்கும் இதே செட்டு தான் அர்த்தம். அப்போ ஏ வந்து என்ன, பி, கியூ. அதே மாதிரி பிக்கு வந்து என்ன தான், பி, கியூங்கிற செட்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில், ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏ கிராஸ் பி, ஏ வந்து என்ன, பி, கியூ கிராஸ் பியும் வந்து என்ன, பி, கியூ தான். அப்போ ரெண்டையும் கிராஸ்னாலே என்ன, பேர் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட செகண்ட் ஒன், பி, பி அப்புறம் பி, கியூ நெக்ஸ்ட்டு கியூ, பி கியூ, கியூ ஓகேவா. அப்போ ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஏ கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வந்து என்ன, பி, கியூ கிராஸ் பியும் வந்து என்ன, பி, கியூ தான். அப்போ என்ன தான் கிடைக்கும், அதே தான் திரும்பவும் கிடைக்கும். ஏன்னா ரெண்டும் என்ன ஒரே இது தான் இருக்குது, ஏயும் பியும் ஒரே தான். அப்போ எப்படினாலும் என்ன தான் கிடைக்கும், அது ஒரே மாதிரி தான் வரும். திரும்ப பேர் பண்ணும்போது பி, பி பி, கியூ கியூ, பி
Q, Q. ஓகேவா? இப்போ A கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். A கிராஸ் A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் A வந்து கண்டுபிடிக்கணும். B வந்து என்ன? P, Q தான். கிராஸ் A வந்து என்ன? P, Q தான். அதே தான் இதுக்கு வரும். ஏன்னா 2க்குமே ஒரே இதனால எப்படி போட்டாலும் 3 இதுவும் கண்டுபிடிக்கும்போது என்ன தான் கிடைக்கும்? ஒரே பேர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். P, 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 Q, Q, P, Q, Q. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுக்குறது தான் பார்க்கணும். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட் பி கமா கியூன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஏக்கும் அந்த செட்டு தான், பிக்கும் அந்த செட்டு தான். அது தெரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட்லேயே தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஏ அப்படிங்கிறதுல ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க எம் கமா என்னன்னு. பி அப்படிங்கிறதுல வந்து எம்டி செட், இதை வந்து நல் செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? எம் கமா என்னன்னு தெரிஞ்சிச்சு. பி என்ன கொடுத்துருக்காங்க? எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வந்து என்ன இருக்குது? எம் கமா என். கிராஸ் பி அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? எம்டி செட்டு தான் இருக்குது. இது எம்டி செட்டும் போடலாம், நல் செட்டும் போடலாம், அப்படி இல்லைனா இப்படியும் போடலாம். இந்த இடத்துல எம்டி செட்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 0 இருக்கதா அர்த்தம். இப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் நமக்கு? 0 தான் கிடைக்கும். அப்போ எம்டி செட்டுன்னு தான் எழுதணும். இந்த செட்டுன்னு எழுதுகிறப்ப எம்டி செட் இப்படி எழுதலாம், அப்படி இல்லைனா நல் செட் இந்த மாதிரி 2ல் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஏ வந்து என்ன தெரியும்? எம் கமா என். கிராஸ் இன்னொரு ஏவும் வந்து என்ன? அதே தான் வரும். எம் கமா என்னன்னு. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? பேர் பண்ணலாம் எப்பவும் போல். அப்போ எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். ஓகேவா? அவ்வளோதான், பேர் பண்ணிட்டோம். ஏ கிராஸ் ஏ வந்து என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பி வந்து என்ன தெரியும்? எம்டி செட்டு. நமக்கு வந்து என்ன தெரியும்? ஒன்று இப்படி எழுதலாம், அப்படி இல்லைனா நல் செட்டுன்னு எழுதலாம். கிராஸ் ஏ வந்து என்னென்னு தெரியும்? எம் கமா என்னன்னு தெரியும். என்ன சொன்ன முன்னாடியே? எம்டி செட்னா எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாத ஒரு இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன தான் கிடைக்கும்? எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஒன்று எம்டி செட், அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம்? நல் செட்னு இந்த இதில் போட்டு காமிக்கலாம். அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுட்டாலே சம் ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான சம் இதெல்லாம்.